ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஆகஸ்ட் 5, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. வெங்கடேசனுக்கு அண்ணாமலை சொல்றதுக்காக ஃபோன் பண்றாங்க. ஆனா வெங்கடேசன் அண்ணாமலை ஃபோன் எடுக்காம கட் பண்ணிடுறாரு. லக்ஷ்மியும் எதுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு, எதுக்கு கட் பண்றீங்கன்னு கேட்கவும் இது வேற கால்னு சொல்லி ஃபோனை பாக்கெட்ல வச்சுட்டு திரும்புறாரு. அப்போ அண்ணாமலை நிக்கிறாங்க. அண்ணாமலை கேக்குறாங்க, எதுக்கு நீங்க 2 பேரும் இப்போ ஒன்னா இங்க வந்தீங்க? உங்க மேல அக்காவுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க அண்ணாமலை. அக்கா வரத்துக்குள்ள நீங்க இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லவும் அவர் போயிடுறாரு. லக்ஷ்மிய நீ போவேணா, நீ இங்கே இருன்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலை. வெங்கடேசன் போனதும் அண்ணாமலை லக்ஷ்மிய கேக்குறாங்க, நீ இந்த ஊர்ல யார் கண்ணிலையும் படக்கூடாது தானே நான் வீடு எடுத்து தங்க வச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் எப்படியோ பார்த்துட்டு இப்ப என்ன எங்க பார்த்தாலும் ஊர் சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நாங்க ஹாஸ்பிட்டல் தான் வந்தோம், நான் சொல்லவும் அவர் கேட்கல அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, நீங்க கடந்த காலத்துல நீங்க லவ் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப அவருக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தைங்கன்னு ஆயிடுச்சு. இப்போ அவர் வாழ்க்கையில நீ வந்து அது சரிப்பட்டு வருமா? அக்கா நீங்க 2 பேரும் கார்ல வந்ததை பாத்துட்டாங்கன்னு சொல்லும் போது அண்ணாமலைன்னு கூட்டுக்கிட்டு வராங்க லீலாவதி. லீலாவதி கேக்குறாங்க, நீங்க எங்க இங்கன்னு கேட்கும் போது அண்ணாமலை சொல்றாங்க, கோயிலுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, உங்க மாமாவை இந்த கோயில் ஃபுல்லா தேடியாச்சா அண்ணாமலை, காணும்னு லீலாவதி சொல்றாங்க. அக்கா அது மாமாவா இருக்காது, நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு மாமா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அப்பவும் சொல்றாங்க. இல்ல அது உங்க மாமா தான், இன்னைக்கு என் கண்ணுல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா அவர் கூட வந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது லக்ஷ்மியை கூப்பிடும் போது அவங்க வேணாம், நான் கோயில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அண்ணாமலை, வெண்ணிலா, லீலாவதி எல்லாம் கிளம்பி போறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க லீலாவதி. அண்ணாமலையும் சொல்றாங்க, அது நம்ம மாமாவா இருக்காதுக்கா, நீங்க வேற ஏதோ காரை பார்த்துட்டு மாமாதுன்னு நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு சொல்லவும், இல்ல இத்தனை வருஷமா அவர் கூட நான் குடும்பம் நடத்திருக்கேன், அவருக்கு தெரியாதா எனக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கும் போது அங்க பவித்ரா, வான்மதி எல்லாம் வராங்க. பவித்ரா கேக்குறா, ஏமா என்னாச்சு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கவும், அப்போ வெண்ணிலா சொல்றா, நாங்க கடைக்கு போனோம், அப்போ மாமா மாதிரியே ஒருத்தவங்க பார்த்தோம், அத்தை ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க, ஆனா வெங்கடேசன் மாமா ஆபீஸ்ல இருக்கன்னு சொன்னாரு, கூட ஒரு லேடி இருந்தாங்கன்னு சொல்றா வெண்ணிலா. அப்போ பவித்ரா சொல்றா, அதெல்லாம் அப்பாவா இருக்காதுமா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அது உங்க அப்பா தானே அடிச்சு பேசுறாங்க லீலாவதி, அவர் வரட்டும், இன்னைக்கு ஒரு முடி தெரிஞ்சே ஆகணும் உட்காந்துட்டு இருக்காங்க. லீலாவதி சொல்றாங்க, அவர் முன்னாடி மாதிரி இல்ல, அவர்கிட்ட நிறைய மாற்றம் இருந்துச்சு. அன்னைக்கு என்னன்னா தனியா போன் எடுத்துட்டு போய் தனியா பேசுறாரு, வேற எங்கேயோ போயிட்டு லேட்டா வராரு, அவரை கொஞ்ச நாளா நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அவர் மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லும் போது அண்ணாமலை சொல்றாங்க, அக்கா மாமா அப்படிலாம் கிடையாது, நம்மளுக்கு என்ன சின்ன வயசா, இருக்க இருக்க வயசாயிட்டு இருக்குல்ல, மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல அவர் முன்னாடி மாதிரி கிடையாது, நிறையவே மாறிட்டாரு, இன்னைக்கு வரட்டும், எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு உட்காந்துட்டு இருக்காங்க. வெங்கடேசன் லட்சுமி வீட்டுக்கு போறாரு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு லட்சுமியை கூப்பிடுறாரு. அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க, இல்ல நான் வரல, ஏற்கனவே அண்ணாமலை என் மேல கோவமா இருக்கா, இந்த ஊரை விட்டே அனுப்பிச்சிருவா, என்ன விடுங்க நான் வரலன்னு சொல்லும் போது, இல்ல நான் பாத்துக்கிறேன், ஹாஸ்பிட்டல் கிளம்புன்னு சொல்றாரு. அப்போ அண்ணாமலை அந்த நேரத்துல வெங்கடேசனுக்கு போன் பண்றாங்க. வெங்கடேசன் அட்டன் பண்ணி என்ன அண்ணாமலைன்னு கேக்குறாரு. அண்ணாமலை சொல்றாங்க, அக்கா நீங்க 2 பேரும் கார்ல போற பாத்துட்டாங்க, அவங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு, அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல நீங்க வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன்னு திரும்பவும் பொய் சொல்றாரு. மாமா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லவும் இவரும் கிளம்பி போறாரு. அப்போ லட்சுமி கேக்குறாங்க, என்னாச்சுன்னு கேட்கவும் வெங்கடேசன் சொல்றாரு, லீலாவதி இன்னைக்கு நம்ம 2 பேரும் கார்ல போனதை பாத்துட்டாலாம், அதனால அண்ணாமலை என்ன வர சொன்னான்னு சொல்றாரு. அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க, அவங்க உங்களை மட்டும் பார்க்கல, என்னையும் பார்த்துட்டாங்க, கோயில்ல நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க, நான் கோயில தனியா இருந்தப்போ அவங்க என்னையும் சந்திச்சு பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மியும். அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க, எனக்கு வேற அண்ணாமலை இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தா, என்ன இந்த ஊரை விட்டு அனுப்பிடுவாளோன்னு பயமா இருக்குன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் போயிட்டு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போறாரு. இவர் போறத டிஎஸ்பி பாத்துடுறாரு. ஏற்கனவே சிலை கலத்தல் கேஸ்ல லக்ஷ்மி வந்து வெங்கடேசனுக்கு பதிலா அரெஸ்ட் ஆனாங்கல்ல, அந்த டிஎஸ்பி வெங்கடேசன் லக்ஷ்மி வீட்டுல இருந்து போறத பாத்துடுறாரு.
பார்த்துட்டு இந்த வெங்கடேசனுக்கு இவங்க வீட்ல என்ன வேலை அப்படின்னு பார்த்துட்டு லட்சுமி வீட்டுக்கு போறாரு அந்த டிஎஸ்பி. போய் உங்களுக்கு வெங்கடேசனுக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாருன்னு கேக்குறாரு. நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க, ஏற்கனவே தான் இந்த சிலை கடத்தல் கேஸ்ல இந்த சிலைய கடத்தலன்னு ஏற்கனவே இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுல்ல, இப்போ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்கன்னு லக்ஷ்மி கேக்குறாங்க. அப்போ அந்த டிஎஸ்பி சொல்றாரு, சிலை கடத்தல் கேஸ்ல நீங்க அரெஸ்ட் பண்ணி உங்களை நாங்க விசாரிச்சிருக்கோம், சந்தேகத்தின்படி உங்க வீட்டை நாங்க சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது லக்ஷ்மி சொல்றாங்க, ஒழுங்கா எங்க வீட்டை விட்டு போங்க, இல்லட்டினா நான் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்றாங்க லக்ஷ்மி. அதுக்கப்புறம் லீலாவதி வீட்டுல உட்காந்துருக்காங்க. அப்பதான் வெங்கடேசன் வராரு. வெங்கடேசன்ட்ட லீலாவதி கேக்குறாங்க, உண்மையை சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எங்க போனீங்க அப்படின்னு லீலாவதி கேக்குறாங்க. எதுக்கு திடீர்னு கேக்குறன்னு கேக்குறாரு வெங்கடேசன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்தேன், நீங்க யாரோ ஒரு பொண்ணு கூட போனீங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆனா நீங்க ஆபீஸ்ல இருக்கன்னு பொய் சொன்னீங்க, எதுக்கு அப்படி பொய் சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு வெங்கடேசன் சொல்றாரு, நம்ம ஆபீஸ்ல உள்ள ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள கூப்பிட்டுட்டு தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க, ஹாஸ்பிட்டல் போற நீங்க எதுக்கு கோயிலுக்கு போனீங்க, என்கிட்ட பொய் சொல்லாதீங்கன்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க லீலாவதி. இன்னொரு பக்கம் அங்க அந்த டிஎஸ்பி லக்ஷ்மி வீட்டுல சர்ச் பண்ண சொல்லி போலீஸ வர வச்சு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. என்னயா ஏதாச்சும் கிடைச்சுதான்னு கேக்குறாரு. அப்போ லக்ஷ்மி கேக்குறாரு, உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு அந்த கேஸ்ல வெங்கடேசனுக்கு பதிலா நீங்க அன்னைக்கு அரெஸ்ட் ஆனீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது, நீங்க அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க வீட்டுல வேலை செய்றீங்களா, இல்ல நீங்க அவங்களுக்கு சொந்தமா, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்கும் போது அவங்க அமைதியாவே இருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வெங்கடேசன் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு அப்படின்னு கேட்கவும் அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நான் இவ்வளவு விஷயம் கேட்டேன், அதுக்கெல்லாம் நீங்க அமைதியா இருந்துட்டு இப்ப எதுக்கு வெங்கடேசன் பத்தி கேட்கவும் அதிர்ச்சி ஆகுறீங்க அப்படின்னு அந்த டிஎஸ்பி கேக்குறாரு. கேட்டுக்கிட்டு, உங்களுக்கு வெங்கடேசனுக்கு என்ன சம்பந்தம், அன்னைக்கு அவருக்காக தான் நீங்க அந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனீங்க, நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன்னு சொன்னீங்க, அவருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், அவர் என்ன உங்க ஃப்ரெண்டா, இல்ல உங்களுக்கும் அவருக்கு ஏதாச்சும் சம்பந்தமா அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்கும் போது இவங்க வாய மூடிட்டே இருக்காங்க. அப்போ டிஎஸ்பி கேக்குறாரு போலீஸ் அங்க சர்ச் பண்றவங்கள்ட்ட, என்னயா ஏதாச்சும் கிடைச்சுதான்னு கேட்கும் போது ஒன்னும் கிடைக்கல சார்னு சொல்றாங்க. அப்போ பீரா மேல ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்கு, அந்த ட்ரங்க் பெட்டியில என்ன இருக்குன்னு கேட்கும் போது அதுல என்னோட பழைய துணிமணிலாம் இருக்குன்னு லக்ஷ்மி சொல்றாங்க. அந்த பெட்டியை எடுத்து ஓபன் பண்ணி அதுல உள்ளதெல்லாம் எடுத்து உதறாரு. அப்போ அதுல இருந்து ஒரு போட்டோ விழுது, அத அந்த டிஎஸ்பி எடுக்கிறாரு. அதோட முடியுது. பாய் மக்களே.